சென்னையில் வாடகைக்கு குடியேறிய வீட்டை உரிமையாளருக்கு தெரியாமல் திமுக நிர்வாகி லீஸுக்கு விட்டு பணத்தை அபகரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அடுத்த நாராயணசாமி தோட்டம் முதல் தெருவில் வசித்து வருபவர் கோபிநாத். இவர் அதே பகுதியில் ஜெராக்ஸ் கடை நடத்தி வரும் நிலையில் தனக்கு சொந்தமான வீட்டை கடந்த 2022ஆம் ஆண்டு திமுக நிர்வாகியான அசோகன் என்பவருக்கு 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் 33,000 ரூபாய் வாடகை கொடுத்துள்ளார். இதையடுத்து 1 மாதம் மட்டுமே வாடகை கொடுத்த அசோகன் அதன் பின்பு வாடகை பணத்தை கொடுக்காததோடு வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் வீட்டை வேறு ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு கொடுத்துள்ளார். இதனை அடுத்து வீட்டின் உரிமையாளர் கோபிநாத் வீட்டை காலி செய்யுமாறு வலியுறுத்திய போது அசோகன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அபிராமபுரம் காவல் நிலையம், சென்னை காவல் ஆணையர் அலுவலகம், மனித உரிமைகள் ஆணையம் உள்ளிட்ட பல இடங்களில் கோபிநாத் புகார் அளித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ரவுடிகளை வைத்து தன்னை மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டும் கோபிநாத் வீட்டை மீட்டு தரும்படி கோரிக்கை விடுத்துள்ளார். வாடகையும் கொடுப்போம். நான் தற்கொலை பண்ணிக்கிற தவிர எதுவும் வழியில் எனக்கு கேட்டால் ஆளுகளை வச்சு மறுக்கிறாரு, அடிக்க வராங்க ஆட்டோவில் அசோகங்கிறவர். அதனால் எனக்கு வீடை காலி பண்ணி எனக்கு வீட்டு தர கேட்குறேன். இது விஷயமா சிஎஸ்ஆர் காப்பி போட்டு லோக்கல் காவல்துறையில் கிரைமில் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். ஹியூமன் ரைட்ஸு, சிஎம்மு, கமிஷனருக்கு 2-3 தடவை போய் கொடுத்து வந்தேன். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கடைசியில் கேட்டால் அவங்க இல்லை, விசாரணையே பண்ணலை. என்ன கிரைம் இன்ஸ்பெக்டர் நீங்கள் எல்லாம் 2 பேத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுட்டேன், எல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இது சிவில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன சரின்னு தெரியாமல் நிர்கதியாக நிற்கிறேன். இது எனக்கு மீட்டு தரும்படி தமிழக முதல்வர்கிட்ட அனுமதி கேட்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.